Taste the Daily. ஸ்டாலின் 520 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றிவிட்டு ஆட்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவும் அதில் எந்த வாக்குறுதியையும் ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நம்மை எதிர்த்து நின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 520 வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஆட்சியில் அமர்ந்த திரு ஸ்டாலின் அவர்கள் 3.5 ஆண்டு காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா என்று சொன்னால் இல்லை. மாறாக தன்னுடைய வாரிசை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடுத்த தலைமையேற்பதற்குரிய சூழலை உருவாக்கி துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்து அரசியலில் எந்தவித வெட்கமும் இல்லாமல் பல முன்னோடிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன் மகனை இந்த இயக்கத்திற்கு தலைமை பொறுப்பேற்பதற்காக 3வது இடத்திலே அமர வைத்திருக்கிறார்கள். இதனால் அரசியல் ரீதியாக அவர் வீழ்ந்து விட்டார். மாறாக மக்களிடத்திலே நாம் சென்று வெற்றி பெறுவதற்கு 16 மாத காலம் இருக்கிறது. இந்த 16 மாத காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே அமர்ந்திருக்கின்ற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர்கள், சார்பு அமைப்பினுடைய நிர்வாகிகள், நாம் தான் இந்த 16 மாத காலத்தில் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையிலே இருக்கிறோம்.